கேஎம்எஃப் ஒரு கஷ்டமான விஷயங்க. இந்த ஒரு நாட்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துருச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க கட கட கடன்னு. கரெக்டாக நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே டயர் அப்படின்றது ஹாய் கேஎம்எஃப், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ராஜ்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரத்னகிரி போக போகிறோம். அதுவும் மகாராஷ்டிரா தான். இன்றைக்கி ட்ராவல் ரத்னகிரிக்கு சம்திங் ஒரு 80 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். ஆனால் அப்பு டவுனுக்காக நம்ம இன்றைக்கி ஸ்லோவாக ரைட் பண்ண போகிறோம். இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 8 மணி 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடிஞ்சிச்சு. இப்போ 11 மணி 12 மணி டைம்லலாம் சரியான வெயிலாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 3 மணி ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். இதான் நம்மளோட ரைடோட பிளானு இப்போதைக்கு. இப்போனா அந்த ராஜஸ்தான் வரைக்கும், அருணாச்சலம் போகிற வரைக்கும் இதான் நம்மளோட பிளானு. நம்ம பிளாட்பாக் கப்பலை சைடில் எடுப்பாட்டி வச்சு சரி ஓகே கேஎம்எஃப், இங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெவி லக்கேஜ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இது பிய போகுது பாருங்கள், தெரியுதா? இது பிய போகுது. இதுக்குள்ளே கடை நான் நேற்றெல்லாம் அலைஞ்சேன், எங்கேயுமே இந்த இது கிடைக்கல. உடஞ்சின்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் ஷூவெல்லாம் அங்கே கட்டி வச்சுட்டேன், செருப்பு வாங்கிட்டேன். ஏன்னா காலில் கொப்பளம் போட்டுருச்சு. காலுங்க பாருங்கள், கொப்பளம் போய் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கையெல்லாம் கொப்பளம் போட்டு கையெல்லாம் சரியாயிடுச்சு. கால் தான் இன்னும் சரியாகவே மாட்டேங்குது. சரி கேஎம்எஃப், நம்ம லாக் ரைடு பறக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவலில் பஞ்சர் ஆகிடுச்சு. சரி, ஒரு கடையில் நம்ம பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கோம். அது இதோட 2வது பஞ்சர் நம்ம டயரு. அது பேக் டயர் தான் ரொம்ப பஞ்சரு. எஸ் लद्दाख, नेपाल, अरुणाचल प्रदेश, ऑल इंडिया। कितना दिन हो गया? हाय KMF, நான் உங்கள் சிவா. நம்ம ரைட்டில் மகாராஷ்டிராவிலேருந்து ரத்னகிரி அப்படின்ற இடத்துக்கு நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு ரைட் பண்ணுறதை பார்த்து நமக்கு ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஒரு கவரில் போட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மேம் நான் எதுக்காக ரைட் பண்ணுறேன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி வாட்டர் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கவரை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இதை கொடுத்துட்டேன். இந்த வீடியோ முடிச்சோன்னே அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். அதனால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, எதுக்காக ரைட் பண்ணுறீங்க, எந்த ஊர், எதாவது சாப்பிட்டீங்களா, அப்படி இப்படி நிறையா பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த ஒரு இதில் நம்ம பிளாஸ்டிக் அவேர்னஸாக அங்கே போய் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பேசுனது எல்லாமே அவங்களும் வீடியோ எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் அவங்க சுற்றி உள்ளவங்ககிட்ட அவங்களும் இந்த மாதிரி ரைட் பண்ணுறாங்க, தயவுசெய்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற KMF யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஐ லவ் KMF கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக்கை நீங்களும் அவாய்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். நம்ம சைக்கிளில் ஹேண்டில் பாரில் இருக்கிற பிளாஸ்டிக் அவங்க வாங்கி கொடுத்த திங்ஸோட பிளாஸ்டிக்கை நம்ம அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டோம். அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க. KMF ஒரு கஷ்டமான விஷயங்க. இந்த ஒரு நாட்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துருச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குங்க கட கட கடன்னு. கரெக்டாக நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே டயர் அப்படின்றது பட்டார்னு வெடித்து அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்களேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. தனியாக வேறு இருக்கேன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலப்பா. நடு காடு. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 மணி சம்திங் இருக்கும். நடுக்காட்டில் இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம ரத்னகிரிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் போகணும். பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? நல்லா பயந்துட்டேங்க. டயர் வெடிக்கலை, இது டியூப் வெடிச்சிருச்சு. டியூப் நல்லா வெடிச்சுங்க பாருங்கள் எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு.
எனக்கு அழுகை வந்துருச்சுங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளார அழுகை வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் டியூபு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க வெடிச்ச உடனே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியலை. சரியா, இதில் தான் ஓடிட்டு வந்துருந்துச்சு கொஞ்சம் நேரம். பயந்துட்டேன். அப்புறம் சைக்கிளை நிப்பாட்டிட்டு என்ன நிலமன்னு பார்த்தா டயரு டியூப் மட்டும் அப்படியே வெடித்து எனக்கு மாட்டி கிடக்கு. சங்கட்டமாக இருக்குப்பா. என்ன பண்ண போகிறேனே தெரிலப்பா. பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வண்டியெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ளார வண்டியெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சுப்பா. எனக்கு நிலமையே எதை நினச்சா கவலைன்னா, எனக்கு இந்த இதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு எதாவது லிஃப்ட்டு கேட்டு பார்க்கலாம். இப்போ வண்டி பிக்கப் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். கிணறி எப்படியோ நம்ம சைக்கிளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஆனால் உண்மையுமே சரியான கஷ்டப்பட்டேன். சைக்கிள் டவுனுக்குள்ளே தூக்கிட்டு போய் எல்லோரும் அப்படியே பேன்னு பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட டவுனுனா, அந்த டவுனில் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு 5-6 ஆட்டோ ஸ்டாண்டு, எவ்வளோ பேர் தெரியுமா. அதுக்குள்ளெல்லாம் சைக்கிளை ஒத்தையில் தூக்கிட்டு போயிட்டு சைக்கிள் கடையை போய் பார்த்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து 8 கிலோமீட்ரு சைக்கிளை கையிலேயே தூக்கிட்டு போயிட்டு லக்கேஜை வேறு ஒரு கடையில் எடுத்து சேஃபாக எடுத்து வச்சுட்டு நான் மட்டும் போயிட்டு சைக்கிளு தூக்கிட்டு போயிட்டு சரி பண்ணிவிட்டு திரும்பி அங்கேருந்து ஓடிக்கிட்டு வந்து இன்றைக்கி நம்ம ஓட்டினது வெறும் 65 கிலோமீட்டர் தான்ப்பா. ஏன்னா சைக்கிள் இடையில இதாகிடுச்சு. ரொம்ப சங்கட்டம்ப்பா. நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். இதெல்லாம் அன்அக்செப்டடாக நடக்குது. எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது நடந்துருது. எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது நடக்கவே மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. எல்லாருக்குமே அப்படி தான், எனக்கு மட்டும் இல்லை, குறிப்பிட்ட எல்லாத்துக்குமே அப்படி தான். எனக்கு அந்த இறக்கத்தை கடந்து நம்ம போயிடுவோம். கேஎம்எஃப் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டோம்ப்பா. இன்றைக்கி டென்ட் ஸ்டே வந்து இங்கே தான் டென்ட் போட போகிறோம். அண்ட் இதான் அந்த பெட்ரோல் பங்க். இன்றைக்கி நம்ம இந்த பெட்ரோல் பங்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ நான் டைம் பெட்ரோல் பங்க் ரீச் ஆனது 7 மணி ஆயிடுச்சுப்பா. கொடுக்க மாட்டாங்களோ நேரத்து மாதிரி கொடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கொடுத்துட்டாங்க. ஓகே கேஎம்எஃப், நம்ம நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பஞ்சர் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நாளைக்கு நான் விலாகில் சொல்கிறேன். ஓகே பாய், லவ் யூ ஆல்.